Growing Middle Class Mom Special channel நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் press the subscribe button and of the Middle Class Mom Special channel and நீங்களும் Middle Class Mom Special channelல ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆகலாம். பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபை ஆகும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை மம்மிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிறந்த குழந்தையிலேருந்து 1 year வரைக்கும் என்னென்ன வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணலாம், அவங்கள எப்படி தண்ணி குடிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவோட எண்டில் ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருக்குங்க. அது என்னென்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ட்ரிங்கிங் பாட்டில் எந்தெந்த மந்தில் எந்தெந்த பாட்டில் ஒரு சிப்பர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேங்க. நியூபார்ன் பேபியில் இருந்து 6 month பேபி வரைக்கும் தண்ணியே வேண்டாங்க, நோ வாட்டர். சப்போஸ் நீங்கள் வெயில் காலத்தில் கொடுக்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா சங்கடையில் கொடுங்க. மோஸ்ட்டாக மதர்ஸ் மில்கே போதுங்க. நீங்கள் கொடுக்கணுன்னு நினச்சா சங்கடையில் கொடுங்க. 6 monthல இருந்து 1 year வரைக்கும் இந்த 6 மாதத்துக்கும் 4 பாட்டில் யூஸ் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் 6 monthல சிப்பர் டைப் யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. மறந்து போய் கூட நிப்பிள் டைப் பாட்டிலை ட்ரிங்கிங்க்கு யூஸ் பண்ணாதீங்க. தூங்கும்போது குழந்தைக்கு பாட்டில் ஃபீடிங் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிப்பர் டைப் பாட்டில் தண்ணி கீழே சிந்தாதுங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த பாட்டில் எங்கேயாவது வெளியில் கூட எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே தண்ணி கொடுக்கறதுனா கூட கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. அதில் 1 teeth இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. 1 teethனா அந்த பாட்டில் நிப்பில் ஒரு ஹோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க 7th monthல குறிப்பிட்ட அளவு தான் அவங்களால சக் பண்ண முடியும். ஸோ ஒரு ஹோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 7th month எண்டிங்கில் நீங்கள் அவங்க நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வளர்ந்துருவாங்க இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகிறாங்க. அதுக்கு எந்த மாதிரி சிப்பர்னு சொல்கிறேங்க. பாட்டில் நிப்பிள் எப்படி இருக்கணும்னா சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக, ரப்பர் டைப் இல்லைங்க, அது கொஞ்சம் கெட்டியமாக இருக்கும். அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அவங்க கடித்து இழுக்க முடியாமல் இருக்கும், நல்லா சப்பணும் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட்டு 9th monthக்கு ரப்பர்லேயே கெட்டியமாக இருக்கிற மாதிரி 2 teeth இருக்கிறதா பாட்டில் பார்த்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அவங்க வளர்ந்தனால கொஞ்சம் 2 teeth இருக்கும்போது 2 ஹோல் இருந்தால் அவங்க நல்லா வாட்டர் இன்டேக் ஆகுங்க. 10th monthல ஸ்ட்ரா பாட்டிலை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு உரியணும் அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட்டு 1 year ஆயிடுச்சுன்னா பேபிக்கு மன்ச்கின் கப், அதாவது 360 degree கப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டிலை நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அப்போ தான் எந்த பக்கம் வேணாலும் அவங்க குடிப்பாங்க. ஸ்ட்ரா கப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சக் பண்ணி உரியணும் அப்படின்னும் தெரியும், நல்லாவும் குடிப்பாங்க. தண்ணி கீழேயும் சிந்தாதுங்க அந்த பாட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக டம்ளரில் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக குடிக்க பழகிடுவாங்க. முக்கியமான விஷயங்க, நீங்கள் எப்போ பாட்டிலை வாங்கினாலும் எங்கே வாங்கினாலும் அது பிபிஏ பாட்டிலான்னு செக் பண்ணிக்கோங்க. பேபி பிளாஸ்டிக் ஃப்ரீ பாட்டிலான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஒவ்வொரு தடவையும் பாட்டிலை சோப் சொல்யூஷனால் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 20 minutes ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்ஸ் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு தடவை தண்ணி ஃபில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. சப்போஸ் அவங்க பாட்டிலில் தண்ணி குடிக்கல, அவங்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறீங்களா? எப்படி கொடுக்கணுன்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. அதில் உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த டைப்பில் கொடுங்க. சில குழந்தைங்க ஸ்பூனில் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸ்பூனில் கொடுத்தா குடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சிரமம் பார்க்காம ஸ்பூனில் கொடுங்க. சில குழந்தைங்க இந்த டானிக் பாட்டில் கூட வரும் இல்லைங்களா, ஃபில்லர், அதில் குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதில் குடிக்கலாம், தாராளமாக நீங்கள் அதில் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம். சங்கடையில் குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் சங்கடையில் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் கொடுக்கலாம். இன்னும் சில குழந்தைங்க அட்வான்ஸாக டம்ளர்லேயே குடிக்க பழகிப்பாங்க. ஸோ டம்ளரில் குடிக்க பழகினங்கள் பிரச்சனையே இல்லை, மூக்கில் சிந்தாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. மூக்கில் தண்ணி ஏறிடுச்சு அப்படின்னா சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ டம்ளரில் கொடுக்கும்போது பார்த்து அவங்களுக்கு கொடுங்க. உங்கள் குழந்தை எந்த முறையாக தண்ணி குடிக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுங்க. ஆனால் எதில் நீங்கள் தண்ணி கொடுத்தாலும் ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் தண்ணி கொடுங்க.
நான் சொன்ன கடைசி டிப்ஸ் இதுதாங்க. ஜூஸர். இதில் நீங்கள் அவங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ், பொமக்ரானட், ஆரஞ்சு, கிரேப்ஸ் இதெல்லாம் நீங்கள் அதில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க சீட் அதுக்குள்ளார இருந்துட்டு வெறும் ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நல்லாவே குடிப்பாங்க. இதை வாங்கி அவங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் அதுக்குள்ளே போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க 8 monthsலேருந்தே இந்த ஜூஸரில் இருக்கிற ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடிச்சு ஆரோக்கியமாக இருப்பாங்க.